வணக்கங்க. இந்த வீடியோவில் ஸ்கெட்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னென்ன விஷயம் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவேட் அண்ட் எக்ஸிட் ஸ்கெட்சை வந்து எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதிலிருந்து எப்படி எக்ஸிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது செலெக்ஷன் ஆஃப் பிளேன். இப்போ ஒரு 2D ஸ்கெட்ச் வரைகிறதுக்கு கண்டிப்பாக ஒரு பிளேனோ இல்லாட்டி ஒரு ஃபேஸோ கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இப்போ ப்ராக்டிக்கலாக நம்ம ஒரு டிராயிங் வரைகிறோன்னு வைங்க. நம்ம எப்படி வரைவோம், ஒரு பேப்பரில் வரைவோம் இல்லாட்டி ஒரு போர்டில் வரைவோம். ஓகேங்களா. இப்போ நம்ம ஒரு டிராயிங் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு சர்ஃபேஸ் தேவைப்படுது. அதே மாதிரி தான் சாலிட் ஒர்க்ஸில் ஒரு 2D ஸ்கெட்சை ட்ரா பண்ணுறதுக்கு ஒரு பிளேன் இல்லாட்டி ஒரு ஃபேஸ் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா. அதனால் செலெக்ஷன் ஆஃப் பிளேன் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு மவுஸ் கண்ட்ரோல்ஸ். நம்ம ட்ரா பண்ணுறப்போ வந்து ஸ்கெட்ச் பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கன்னா எப்படி மவுஸ் கண்ட்ரோல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக்ஸ். ஓகேங்களா. ஸோ இதை தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கெட்சு. இப்போ ஒரு ஸ்கெட்சு வரைகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு அந்த ஸ்கெட்சுக்குள்ளார எப்படி போகிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். பார்ட், அசம்பிளி, டிராயிங் மூணுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்சு காமனாக இருக்கும். இப்போ நம்ம பார்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்ட் ஓப்பன் பண்ணோடனே இங்கே ஸ்கெட்ச் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும் இல்லையா, அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஒரு டூல் இருக்கும். ஓகேங்களா. இப்போ நம்ம ஸ்கெட்ச் மாடியூலுக்குள்ளார போகிறதுக்கு இந்த டூலை செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா. இந்த டூலை செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா மவுஸோட லெஃப்ட் பட்டனை யூஸ் பண்ணணும். இப்போ கர்சர் அது மேலே வச்சுட்டு மவுஸோட லெஃப்ட் பட்டனை யூஸ் பண்ணி அந்த ஸ்கெட்ச் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ அது எந்த பிளேனில் ஸ்கெட்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத கேட்குது. ஓகேங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான பிளேனை வந்து சூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட் பிளேன் அப்படின்னு சூஸ் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வியூ ஓரியன்டேஷனில் ஃப்ரண்ட் பிளேன் வந்து முன்னாடி வந்துடும். இங்கே போய் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எனக்கு தேவையான ஸ்கெட்ச் டூலை நான் செலக்ட் பண்ணணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லைனை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த லைனை செலக்ட் பண்ணுறதுக்கு கர்சர் அது மேலே வச்சுட்டு லெஃப்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு லைன் டூல் வந்து செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ லைனோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் எந்த இடத்துல வேணும் அப்படின்னு நான் ப்ளேஸ் பண்ணணும். இப்போ லைனோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணணும். மவுஸை ட்ராக் பண்ணி கொண்டு போயிட்டு செகண்ட் பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் பட்டனை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லைன் டூலை வந்து செலக்ட் பண்ணி நம்ம லைன் வரைய முடியும். ஓகேங்களா. இது வந்து இந்த லைனுக்கு மட்டும் இல்லை, எந்த டூல்ஸை செலக்ட் பண்ணணுன்னாலும் நம்ம லெஃப்ட் பட்டன் தான் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஒரு சர்க்கிள் வரைகிறேன். ஒரு சர்க்கிள் வரைகிறதுக்கு லெஃப்ட் பட்டன் யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணுறேன். ஓகேங்களா. இப்போ இந்த சர்க்கிளில் வந்து பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா லெஃப்ட் பட்டன் இருக்கு இல்லையா மவுஸில், அதை தான் கிளிக் பண்ணணும். அதே மாதிரி இந்த லைனை செலக்ட் பண்ணுறதுக்கு லெஃப்ட் பட்டன் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா. இப்போ ரைட் பட்டன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டி, ஒரு சின்ன விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா டூல்ஸ்லாம் வரும். ஓகேங்களா. இப்போ நான் இந்த லைனை செலக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா. அடுத்தது இந்த லைனை செலக்ட் பண்ணிட்டு அதே டைம் இந்த சர்க்கிளையும் செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணி லைனை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் பட்டனை அழுத்தி பிடிச்சிட்டு மறுபடியும் லெஃப்ட் கிளிக் பண்ணி இந்த சர்க்கிளை செலக்ட் பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு என்டிட்டிஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் செலக்ட் ஆயிரும். ஓகேங்களா. இப்படி ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு நமக்கு இதுக்கு தேவையான ரிலேஷன்ஸ் கொடுக்கறது, டைமென்ஷன்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணலாம். சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜூம் இன் பண்ணணும் அப்படின்னா இன்வெர்ட் ஸ்க்ரால் பண்ணணும். ஸ்க்ரால் பட்டன் இருக்கு இல்லையா, அதை இன்வெர்ட் ஸ்க்ரால் பண்ணால் ஜூம் இன் ஆகும். ஜூம் அவுட் பண்ணணும் அப்படின்னா அவுட்வர்ட் ஸ்க்ரால் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சாச்சு. இதை விட்டு வெளியே வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸிட் ஸ்கெட்ச் அப்படின்னு இருக்கும். இங்கேயும் எக்ஸிட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஸ்கெட்ச்னு இருக்கும், இங்கேயும் எக்ஸிட் பண்ணலாம். ஓகேங்களா. நான் இந்த இடத்துல வந்து ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கெட்ச் எக்ஸிட் பண்ணோன்னே இங்கே ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீயில் பாருங்கள், இங்கே ஸ்கெட்ச் 1 நம்ம வரைஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத இங்கே காமிக்கும். ஓகேங்களா. இப்போ நான் ஸ்கெட்சை எக்ஸிட் பண்ணிட்டு நான் இதை எடிட் பண்ணலான்னு ட்ரை பண்ணுறேன், பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி அந்த ஸ்கெட்ச் விட்டு வெளியே வந்தாச்சு. அப்போ நம்ம மறுபடியும் என்ன பண்ணணும், அதே ஸ்கெட்சுக்குள்ளார போகணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம எந்த ஸ்கெட்சை வரைஞ்சிருக்கோமோ அதை அப்படி செலக்ட் பண்ணால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எடிட் ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் போயிட்டு நம்ம இந்த ஸ்கெட்சை எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி இங்கே ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ இருக்கு இல்லையா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் 1 அப்படின்னு இருக்குல்ல, இதை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே எடிட் ஸ்கெட்ச் அப்படின்னு ஒன்று வரும். அதில் போய்ட்டு எடிட் பண்ணிக்கலாம். இல்லை ரைட் கிளிக் பண்ணாமல் ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணாவே இங்கே எடிட் ஸ்கெட்ச்னு வரும். நம்ம அதில் போய்ட்டு இந்த ஸ்கெட்சை வந்து பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு இப்போ ஒரே பார்ட்டில் ஒரு ஸ்கெட்ச் தான் வரைய முடியுமா அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரே பார்ட்டில் 2-3 ஸ்கெட்சஸ் கூட வரையலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மறுபடியும் இன்னொரு ஸ்கெட்ச் வரையணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், இங்கே போய் ஸ்கெட்ச் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி எந்த பிளேனில் ஸ்கெட்ச் பண்ணணுமோ அந்த பிளேனை வந்து நம்ம இந்த இடத்துலேயே செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃப்ரண்ட் பிளேன் செலக்ட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நான் அதில் போய்ட்டு நான் மறுபடியும் வேறு ஒரு புது ஸ்கெட்சை நான் வந்து ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இந்த ஸ்கெட்ச் விட்டு நான் வெளியே வரேன். அதுக்கு என்ன பண்ணணும், இங்கே வந்து எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுக்கணும். இப்போ இந்த ஃபியூச்சர் மேனேஜர் டிசைன் ட்ரீ பாருங்கள், ஆல்ரெடி ஒரு ஸ்கெட்ச் இருக்குது, இங்கே இன்னொரு ஸ்கெட்ச் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்கெட்ச் இப்போ இந்த ரெக்டாங்கிளை நான் எடிட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிட்டு இங்கே எடிட் ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதில் போய்ட்டும் எடிட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி இங்கே போய்ட்டு எடிட் ஸ்கெட்ச் கொடுத்து நம்ம எடிட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டோம். இது எப்படி சேவ் பண்ணுறது, ஃபைலில் போய்ட்டு சேவ் டு திஸ் பிசி அப்படின்ட்டுருக்குல்ல, அதை கொடுத்துட்டு நமக்கு எந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணணுமோ அந்த லொக்கேஷனை செலக்ட் பண்ணிட்டு நம்ம அதுக்கு ஃபைலுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் லைன் அப்படின்னு கொடுக்குறேன், கொடுத்துட்டு சேவ் கொடுக்குறேன். அப்படி சேவ் கொடுக்குறப்ப பார்த்திங்கன்னா இது வந்து பார்ட் ஃபைலாக தான் சேவ் ஆகும். ஓகேங்களா? இல்லை வேறு ஏதாவது ஃபார்மேட்டில் வேணும்னாலும் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஆனால் சால்டோக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டில் போய் நம்ம டிசைன் பண்ணுறப்ப இதை பார்ட் ஃபைல் அப்படின்னு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இன்னொன்று இங்கே பார்த்திங்கன்னா வியூ ஓரியன்டேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சிட்டேன். ஓகேங்களா? இப்போ இதை நான் ஸ்கெட்ச் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வியூக்கு வந்துடும். ஓகேங்களா? இல்லாட்டி ஃப்ரண்ட் வியூன்னு சொல்ல முடியாது, இது எந்த பிளேனில் வரைகிறோமோ அதை வந்து முன்னாடி கொண்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போ நான் இதை வரைஞ்சிட்டு இருக்கும் போதே வந்து வியூ மாறிடுச்சு. இப்போ இது எப்படி நான் மறுபடியும் நார்மல் டூ கொண்டு வருது அப்படின்னா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா வியூ ஓரியன்டேஷனில் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த பிளேனில் செலக்ட் பண்ணி வரைகிறோமோ அந்த பிளேன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துடும். ஓகேங்களா? இந்த வீடியோவில் ஸ்கெட்சு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்காக என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதோ மிஸ்டேக்ஸ் ஆர் சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பை பை.